யாரெல்லாம் பெருசா பாதிக்கப்படுவா? இந்தியா மெயினா பாதிக்கப்படும். கிட்டத்தட்ட இந்தியாவோட 50% எண்ணெய் வளம் அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் மூலமா தான் வருது இன்னைக்கு ட்ரேட். அப்போ இதுல நிப்பாட்டிட்டு இந்தியாவுக்கு வர 100 பேரல் ஆயில் 50 பேரல் ஆயில் இந்தியாவுக்கு வராது. அப்ப பெட்ரோல் விலை என்ன ஆகும்? தட்டுப்பாடு ஏற்பட்டு பெட்ரோல் விலை வானத்துக்கு போயிடும். ஏன்னா இவங்க விட்டுட்டு போய் இந்த ஆட்சி மாறுச்சுன்னா கவர்மெண்ட் மாதிரி கவர்மெண்ட் போற மாதிரி கிடையாது. இன்றைக்கு அரசியல்ல இருக்க எல்லா தலைவர்களும், இன்றைக்கு அவங்க ஆர்மியில இருக்க எல்லா பெருந்தலைவர்களும் கொல்லப்படுவார்கள் அல்லது ட்ரெயின் வச்சு அவங்கள சாகடிச்சிருவாங்க, அல்லது அவங்களோட சொத்துக்கள்லாம் பறிமுதல் பண்ணப்படும். அவங்க அவங்க நிலைமை மோசமாக. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் நீங்க புரிஞ்சுக்கணும், 24 கிலோமீட்டர் மட்டுமே அகலம், மைல் மட்டுமே அகலம் உள்ள பகுதி. இதை நீங்க கப்பல் இல்லாம கூட மிசைல் வச்சு லான்ச் ஆர்டிலரிமாங்க, அந்த ஆர்டிலரி வச்சு நீங்க கவர் பண்ணி டேமேஜ் ஏற்படுத்தலாம். மற்றபடி ஓப்பன் சி, அந்த திறந்த கடல்ல ஈரானால அமெரிக்காவை சந்திக்க முடியாது. அன்னைக்கு உக்ரைன் என்ன பண்ணாங்களோ அதே வேலையா ஈரானுக்கு சைனாவும் ரஷ்யாவும் பண்ணும். அப்ப ஈரானை முன்னால் நிறுத்தி அமெரிக்காவை இந்த போர்ல பாக்டவுன் செலவழிக்க வைக்கணும், அமெரிக்காவை இந்த போர்ல தோற்கடிக்க வைக்கணும். அது ரொம்ப நாளா இருந்து அவங்களால ஜெயிக்க முடியாம ஆக்கணும். என்ன பண்ணுவாங்கன்னா ரஷ்யாவும் சைனாவும் இனிமேல் கண்டிப்பாக மறைமுகமா ஈரானை பின்னால் சப்போர்ட் பண்ணத்தான் செய்வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோக்களும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோக்களும் தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கு நாம பொருளா எடுத்து பேசக்கூடிய தலைப்பு ஈரான் அமெரிக்கா போர். இந்த போரை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். போருக்கான காரணங்கள் என்னங்கிற நம்ம உண்மையா விளக்கிடணும். இப்ப இந்த போர் எப்படி செல்லக்கூடும், இதனால் உலகத்துக்கு என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒரு போர் அப்படின்னு நடக்கும்போது இன்றைக்குமே முன்ன காலங்கள்லாம், பழைய காலங்கள்லாம் அந்த இடத்த மட்டும் அதிகமா பாதிக்கும், மற்ற இடங்களே பாதிக்காது. ஆனா இன்றைக்கு ஒரு உலகத்தின் எந்த மூலையில் ஒரு போர் நடந்தாலும் அதோட மற்ற விளைவுகள் மற்ற பகுதியிலையும் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. அது வளைகுடால போர் நடந்துச்சுன்னா நிச்சயமாக அது உலகத்துல கண்டிப்பாக பாதிக்கும். இந்த சூழ்நிலை தான் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில, இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு இடையில இந்த போர் நடந்துட்டு இருக்கு. இந்த போர்னால என்ன பெரிய பாதிப்பு வரும்? ஈரானுக்கு மேலதான் ஆல்ரெடி பல சாங்ஷன்ஸ் இருக்குது. ஈரானோட எண்ணெய் பல நாடுகள் வாங்குறது இல்லையா, அதனால என்ன பெரிய பாதிப்பு வரும் அப்படின்னா நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்பவே எல்லா நாடுகளும் அடுத்து நம்மளோட பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்ல என்னென்ன விலைகள்லாம் ஏறப்போகுதோ, அதற்கு சப்ளை எப்படிலாம் தடையாக போகுதோன்னு பயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதற்கு காரணம் என்ன? ஈரான் தான் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கு இப்போ ஆயில் சப்ளை பண்றது இல்லையா, சில நாடுகளுக்கு தானே பண்ணுது. ஏன்னா அது மேல சாங்ஷன்ஸ் இருக்கு. அப்போ ஈரான் மேல போர் நடக்கிறதுனால உலகத்தோட பெட்ரோலிய வர்த்தகம் எப்படியா பாதிக்கப்படும் நீங்க கேட்கறது புரியுது. நீ நம்ம ஜியோகிராஃபின்னு சொல்லுவோம் இல்லையா, பூகோள அமைப்புப்படி பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ங்கிறது ஒரு கடல் வழி பகுதி. இந்த பகுதி தான் பெர்ஷியன் கல்ஃப்னு சொல்றோம். அந்த பெர்ஷிய வளைகுடால இருந்து ஓப்பன் சி, திறந்த சமுத்திரத்துக்குள்ள ஒரே வழி. இந்த வழி 60 மைல்ல இருந்து 24 மைல் வரைக்கும் தான் அகலம் உள்ள பகுதி. இந்த பகுதியோட வடபகுதியில தான் ஈரான் இருக்கு. இந்த பகுதியில தென் பகுதியில யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் ஓமான் இந்த மாதிரி நாடுகள்லாம் இருக்கு. ஆனால் உலகத்தோட 25% எண்ணெய் ட்ரேட் சொல்ற ஆயில் ட்ரேட் அது இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியா தான் நடக்குது. உலகத்துல 100 பேரல் ஆயில் போகுதுன்னா 25 பேரல் ஆயில் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியை கடந்துதான் மற்ற நாடுகளுக்கு செல்லுது. 20% LNG லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸும் இந்த வழியா தான் போகுது. அப்போ இந்த பகுதி என்னைக்குமே புரிஞ்சுங்க, சோக் பாயிண்ட் அப்படின்னு மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜியில சோக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோக் பாயிண்ட் தான் இன்னைக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் 24 மைல் மட்டுமே அகலமான ஒரு பகுதிக்கும் போது இந்த இடத்துல வச்சு சண்டையிடுவது மிகப்பெரிய ராணுவங்களை கூட நீங்க சோக் பண்ணலாம், அடைச்சிடலாம். இந்த பகுதியை உங்களால் அடைக்க கூடுமானால் அந்த நாடுகளுக்கு நீங்க மிகப்பெரிய பாதிப்புகளை உலக நாடுகளுக்கு ஏற்படுத்த முடியும். அப்போ உலகத்தோட 25% என்ன இந்த வழியா தான் போகுதுங்கும் போது இதை நீங்க தடை பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ப எண்ணெய் சப்ளை யாரும் சண்டை நடந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்தோட யாரும் கப்பல் அனுப்பி எண்ணெய் எடுக்க மாட்டான். அப்போ இன்சூரன்ஸ் அந்த கம்பெனிஸ் கொடுக்காது. இப்படி நிறைய வரும்போது எண்ணெய் அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியா எண்ணெய் வராம இருக்கும்போது உலகத்துடைய எண்ணெய் ஆயில் ட்ரேட் சொல்லணும், அது பாதிக்கப்படும். பெட்ரோலியம் விலை பயங்கரமாக ஏறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஈரான் சொல்லிருச்சு, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் நான் பிளாக் பண்ணிட்டேன், யார் உள்ள எண்ணெய் வாங்க போனாலும் அதற்கு நான் பொறுப்பல்ல, அவர்களுடைய கப்பல் மூழ்கடிக்கப்பட்டால் அதற்கு நான் பொறுப்பில்லைன்னு ஈரான் சொல்லிருச்சு. அப்போ உலகத்தோட 25% ஆயில் ட்ரேட் எண்ணெய் வியாபாரம் இன்றைக்கு பாதிப்புக்குள்ளா இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை.
சரி, இதுல யாரெல்லாம் பெருசா பாதிக்கப்படுறான்? இந்த உலகத்துல சோக் பாயிண்ட் சொல்லலாம், இந்த மாதிரி நிறைய சோக் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ்ங்கிறது எண்ணெய்க்குள்ள சோக் பாயிண்ட். இப்போ இந்தியாவுக்கு சைனாக்கு மேல ஒரு சோக் பாயிண்ட் நம்ம வச்சிருக்கோம், மலாக்கா ஸ்ட்ரைட் ஒரு இடம் சொல்லுவாங்க. இது ஒரு 60 மைல் அகலமான ஒரு 60 மைல் அகலமான ஒரு பகுதி. இது வழியா தான் சைனாவோட 60% கடல் வழி ட்ரேட் நடக்குது, வியாபாரம் நடக்குது. 80% என்ன இந்த மல்லாக்கா ஸ்ட்ரைட் வழியா தான் போகுது. நாளைக்கு இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போர் வந்தா அந்த மல்லாக்கா ஸ்ட்ரைட் நம்ம சோக் பண்ணோம்னா சைனா பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கு அந்தமான்ல ஏர்ஃபோர்ஸ் பேஸ், நேவல் பேஸ் எல்லாமே அந்தமான்ல கிரியேட் பண்றோம். அந்தமான் அது கிட்ட உள்ள நிலப்பகுதி. அப்ப நாளைக்கு அந்த இடத்தோட கடலை இந்தியா டாமினேட் பண்ணி மல்லாக்கா ஸ்ட்ரைட்டை க்ளோஸ் பண்ணுச்சு அப்படின்னா சைனா நாளைக்கு பாதிக்கப்படும். ஆனா அவங்களுக்கு பெரிய நேவி இருக்கலாம், சண்டை யுத்தம் பயங்கரமா இருக்கும், லிஸ்ட்ல கூடாது. அப்ப ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஒரு சோக் பாயிண்ட் இருக்கு. மல்லாக்கா ஸ்ட்ரைட் சைனாக்கு சோக் பாயிண்ட். இந்தியாவுக்கு சோக் பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சிக்கன் ஸ்னேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 20 மைல், இது 25 மைல் அகலமுள்ள ஒரு பகுதி தான். இந்த பகுதி தான் மெயின்லேண்ட் இந்தியா சொல்றாங்களே, இந்தியாவோட மெயின் பிரதேசத்தை வடகிழக்கு மாநிலங்களோட இணைக்குது. அந்த 21 மைல் பகுதி. நாளைக்கு இந்த 21 மைல பங்களாதேஷோ, மியான்மரோ, சைனாவோ யாரோ எதை சோக் பண்ணாங்கன்னா நமக்கு நம்ம வடகிழக்கு மாநிலங்கள் நம்ம இந்திய பிரதேசத்திலிருந்து கட் ஆஃப் ஆயிரும். அப்ப இது இந்தியாவோட சோக் பாயிண்ட். இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ்ங்கிறது யாரோட சோக் பாயிண்ட்? உலகத்துக்கே ஒரு சோக் பாயிண்ட். யாரெல்லாம் பெருசா பாதிக்கப்படுவா? இந்தியா மெயினா பாதிக்கப்படும். கிட்டத்தட்ட இந்தியாவோட 50% எண்ணெய் வளம் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் மூலமா தான் வருது, எண்ணெய் ட்ரேட். அப்போ இதுல நிப்பாட்டி இந்தியாவுக்கு வர 100 பேரல் ஆயில், 50 பேரல் ஆயில் இந்தியாவுக்கு வராது. அப்ப பெட்ரோல் விலை என்ன ஆகும்? தட்டுப்பாடு ஏற்படும், பெட்ரோல் விலை வானத்துக்கு போயிடும். சைனாக்கும் கிட்டத்தட்ட 30-40% அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் வழியா தான் வருது. பெரிய அளவுல பாதிக்கப்படும். ஆசிய நாடுகள்லாம் பெரிய அளவுல பாதிக்கப்படும். அது இந்தியாவும் சைனாவும் மிக மிக பெரிய அளவுல பாதிக்கப்படும். அப்போ இந்த சண்டைக்கு காரணம் யாரு? அமெரிக்கா. யாருக்காக அவர் பண்றாரு? இஸ்ரேலுக்காக பண்றாரு. இப்ப இவங்க 2 பேரும் இதை பாதிக்கப்பட போறது. இவங்க ட்ரேட் வேற இடத்துல இருந்து வந்துடும். இப்ப அமெரிக்கா வெனிசுவேலாவை பிடிச்சிருச்சு, வெனிசுவேலா வந்து ஆயில் எடுத்துக்குவோம், பல நாடுகள்ல வச்சிருக்கோம், அவங்க யூஎஸ்ல ஆயில் இருக்கு, அவங்க எடுத்துக்குவோம். நம்ம அப்படி இல்லையே, நம்மளோட 88-89% என்ன வந்து நம்ம இம்போர்ட் தான் பண்றோம். அப்ப இதை நீங்க எப்படி நிறைவு செய்வீர்கள்? அப்ப இந்தியாவுக்கு மட்டும் ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்துறாங்க. எப்படி நீங்க யார்கிட்ட என்ன வாங்கணும்னு பிச்சை எடுத்து இந்தியா கேட்கிற மாதிரி அவன்கிட்ட போய் கேட்டு வாங்கி இருக்கிற மாதிரி ஒரு நியூஸ் வெளியில விடுறான். என்ன சொல்றான்? ஒரு 30 நாளைக்கு நீ ரஷ்யா இருந்து ஆயில் வாங்கி உனக்கு எக்ஸம்ஷன் தர்றேன், உனக்கு ரஷ்யா இருந்து ஆயில் வாங்க எக்ஸம்ஷன் தர்றேன் ட்ரம்ப் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. நம்ம வணக்கம் ஏன்னு வாங்கிட்டு இப்ப ரஷ்யாட்ட ஆயில் கேட்க போறாங்க. ரஷ்யா கண்டிப்பா நீ ஒரு தடவை விட்டுட்டு போனதுனால இனிமேல் அந்த அளவுக்கு கன்செஷன்ல உங்களுக்கு ஆயில் தராது. சைனா ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கோம், சைனாக்கு அவன் கன்செஷன்ல கொடுத்துட்டு இருப்பான், சைனாவுக்கு தான் அவன் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பான். நமக்கு நீ போய் கேட்ட உடனே ப்ரிஃபரன்ஸ் நீ கொடுத்துட மாட்டான், ஏன்னா நம்ம ஒரு தடவை விட்டுட்டு போயிட்டோம். அப்போ எண்ணெய் வளம் பாதிக்கிறதுனால எல்லாமே பாதிக்கப்படும், விலைவாசி எல்லாமே ஏறும், உலகத்தையே இது பாதிக்கும். நீங்க புரிஞ்சுக்கணும், உலகமே will come to a standstill சொல்ல முடியாது, நின்றுன்னு சொல்ல முடியாது, மெதுவாக இயங்க ஆரம்பிக்கும். அப்போ இதனால பாதிப்பு யாருக்கு வரணும்னா அமெரிக்காவுக்கு வர்றதோட உலகம் முழுசுக்குமே வரும் அப்படின்னு தான் ஈரான் ரிட்டர்ன் பண்ணுது. அப்போ ஈரானோட வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு டிக்டேட்டரையும் பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட உதவி வாங்கியிருப்பாங்க. 1980 ஈரான் ஈராக் வார்ல ஈராக்ல சதாம் ஹுசேன் சப்போர்ட் பண்ணி அந்த சண்டையில இருந்து ஈடுபட்டது அமெரிக்கா தான். அப்போ அமெரிக்கா அன்றையில இருந்து ஈரானுக்கு எதிராக தான் இருக்கு. அப்ப சதாம் ஹுசேனை அரசை தூக்கி வெளியில போட்டாங்க, அது ஒரு விஷயம். இப்ப இந்த ஈரான் இன்றைக்கு ஒரு போர் நடக்கும்போது ஈரானுக்கு என்ன பண்ணுச்சுன்னா நீங்க புரிஞ்சுக்கணும், ஈரானோட ரெஜிம் ஷியா அரசு வந்து ஒரு ஷியார் அரசுங்க, சுத்தி இருக்க எல்லா நாடுகளும் அநேகமா எல்லாமே தனி முஸ்லீம்களான நாடு தான். அதனால அவர்களுக்குலாம் அவரை பிடிக்காதுங்கும் போது இப்ப ஈரான் அரசு எக்ஸென்சியல் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டு பி ஆர் நாட் டு பி நாங்க சொல்லுவாங்க, வாழணுமா வாழ முடியாதாங்கிற ஒரு ஃபைட். அதனால இதுல சாதாரணமா விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க விட்டுட்டு போய் இந்த ஆட்சி மாறுச்சுன்னா கவர்மெண்ட் மாதிரி கவர்மெண்ட் போற மாதிரி கிடையாது. இன்றைக்கு அரசியல்ல இருக்க எல்லா தலைவர்களும், இன்றைக்கு அவங்க ஆர்மியில இருக்க எல்லா பெருந்தலைவர்களும் கொல்லப்படுவார்கள், அல்லது ட்ரெயின் வச்சு அவங்கள சாகடிச்சிருவாங்க, அல்லது அவங்களோட சொத்துக்கள்லாம் பறிமுதல் பண்ணப்படும். அவங்க அவங்க நிலைமை மோசமாயிரும். அதனால விருப்பப்பட்டாலும் பரவிட்டாலும் இந்த ஈரானில் இந்த அரசு இந்த யுத்தத்தை நடத்தித்தான் ஆக வேண்டும். அப்ப இந்த யுத்தம் நடத்தித்தான் ஆகும்னா நடத்துறதுக்கு என்ன வழி இருக்கு? நீங்க ஒரு 3 படைகள் இருக்கிறாங்க இன்றைக்கு புரிஞ்சுக்கணும், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். இந்த 3 படைகள் இருக்கு. இந்த ஆர்மிங்கிறது எப்போன்னா அந்த காலத்துல ஆர்மி தான் பெருசா இருக்கும். ஆர்மி உடனே சண்டை எடுத்து உள்ள போய் சண்டை போட்டு வந்துருவாங்க. இப்ப அப்படி இல்லை. இப்ப ஏர் டிஃபென்சஸ் தான் சொல்றாங்க. எல்லா பாதுகாப்பும் நிறைய இருக்கிறதுனால முதல்ல என்ன சொல்றாங்க, சண்டை எப்படி நடக்குது, அமெரிக்காவோட ஸ்ட்ராட்டஜி. முதல்ல அமெரிக்கா தன்னுடைய வான்படையை அனுப்பி அந்த நாட்டோட ஏர் டிஃபென்ஸ் சொல்லுவாங்க, அந்த நாட்டோட எல்லா ஒவ்வொரு ரேடார் வச்சு பிளைன்லாம் வருதான்னு பார்ப்பாங்க. அந்த ஏர் டிஃபென்சஸ் எல்லாம் உடைச்சு
அந்த நாட்டோட ஏர் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த வான்வெளியை அவங்க கையில் எடுத்துருவாங்க. கையில் எடுத்து இஷ்டத்துக்கு சராமரி அந்த நாட்டு மேல உள்ள எல்லா மிலிட்டரி இன்ஸ்டலேஷன் மேலேயும் பாம்பு போட்டு, பாம்பு தயாரிக்கிற இடங்கள், பீரங்கி தயாரிக்கிற இடங்கள், பிளைட் தயாரிக்கிற இடங்கள், மிசைல் தயாரிக்கிற இடங்கள், மிசைல் லான்ச் பண்ற இடங்கள், ஆர்மி வெஹிக்கிள்ஸ் ரெடி பண்ற இடங்கள், எல்லா இடத்து மேலேயும் பாம்பு போட்டு உடைச்சிருவான். அப்போ அந்த நாடு சண்டை போடக்கூடிய தகுதியை இழந்துருச்சு, வெப்பன்ஸ் எல்லாம் இழந்துருச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் தன்னோட ஆர்மி அமெரிக்கா உள்ள அனுப்புவான். ஏன்னா அப்பதான் ஆட்கள் நிறைய பேர் சாக மாட்டாங்க அப்படின்னு. இப்ப இந்த வான்படைங்கிறதுல அமெரிக்காவுக்கு உலகம் முழுசுமே என்ன அளவுக்கு சொல்லுவாங்கன்னா, அமெரிக்காவோட 3 போர்சஸையும் சேர்த்து வச்சா, அமெரிக்கன் ஏர்போர்ஸ், நேவி, ஆர்மி, இவங்க 3 பேர்ட்டு இருக்க ஃபைட்டர் ஜெட்டை தேர்த்து வச்சா ரஷ்யாவோட சைனாவோட சேர்த்து வரதோட அதிகமா இருக்கும் அப்படின்பாங்க. அவ்வளவு பெரிய ஏர்போர்ஸ் அமெரிக்கா வச்சிருக்கு. அந்த ஏர்போர்ஸை வச்சு கூடவே இஸ்ரேல் இருக்கும்போது ஈரானை தரமட்டமாக்கவும் முயற்சி பண்ணிட்டாங்க. அதுல வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த வான்வெளியில ஈரானால் தாக்கு பிடிக்க முடியும். ஈரான் கிட்டத்தட்ட பிளைட்டே கிடையாது. இருந்தாலும் எல்லாமே சின்ன சின்ன பிளைட் தான். 1960 70 செஞ்ச பிளைட்டு தூசி மாதிரி வீசி விட்டு போயிருவாங்க. நேவிங்கிறது உலகத்திலே மிகப்பெரிய நேவி வந்து அமெரிக்கா வச்சிருக்கு. ஈரானால நிக்க முடியாது. ஆனா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் நீங்க புரிஞ்சுக்கணும், 24 கிலோமீட்டர் மட்டுமே அகலம், மைல் மட்டுமே அகலம் உள்ள பகுதி. இதை நீங்க கப்பல் இல்லாம கூட மிசைல் வச்சு லான்ச் ஆர்டிலரிமாங்க, அந்த ஆர்டிலரி வச்சு நீங்க கவர் பண்ணி டேமேஜ் ஏற்படுத்தலாம். மற்றபடி ஓப்பன் சி, அந்த திறந்த கடல்ல ஈரானால அமெரிக்காவை சந்திக்க முடியாது. அப்ப ஈரானுக்கு என்ன வழி இருக்கு? இது ரெண்டும் வான்படை எல்லா தாக்குதலும் நடந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்தா தான் அவங்க ஆர்மி உள்ள போக முடியும். இப்ப ஈரான்ட்ட வான்படையும் இல்ல, கப்பலும் இல்ல. அப்ப ஈரானோட ஆர்மி வந்து அதிகபட்சம் தன்னோட பகுதியில தன்னை பாதுகாத்துக் கொள்ளத்தான் முடியும். அதற்கு மேல ஏறி சண்டை போடுறது அவங்களுக்கு ஒரு கஷ்டமான விஷயம் தான். இப்ப ஈரான் என்ன செய்யலாம்? ஆர்மி டாக்டிக்ஸ் படி அவங்க என்ன செய்யலாம்னா, சுத்தி இருக்க எல்லா நாட்டையும் பகைச்சுக்கிட்டாங்க. இப்ப ஒரு நாட்டை மட்டும் அவங்க போய் அட்டாக் பண்ண, அப்ப இருக்கிற இடத்துலயே இருந்து சண்டை போடுற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. அப்ப உங்களுக்கு என்ன ஆயுதங்கள் இருக்கு? 2 ஆயுதங்கள் தான் கையில இருக்கு. ஒன்று மிசைல்ஸ், அதாவது ஏவுகணைகள். 2வது ட்ரோன்ஸ் சொல்றோம் இல்லையா, அன்னைக்கு பறக்கும் ட்ரோன்ஸ். இந்த ட்ரோன்ஸ் மூலமா அட்டாக் பண்ணலாம். இதெல்லாம் வந்து பெரிய டேமேஜை கிரியேட் பண்ணாது. ஈரான் வந்து ட்ரோன் டெக்னாலஜியில உலகத்திலே மிகப்பெரிய நாடுகள்ல ஒன்றா இன்னைக்கு இருக்கு. ஷஹீத் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரோன்ஸ் எல்லாம் இன்னைக்கு ரஷ்யாவே வாங்கி அமெரிக்கால உக்ரைன் போர்ல யூஸ் பண்றாங்க. அப்போ அந்த ட்ரோன்ஸ் வச்சு அட்டாக் பண்றாங்க, மிசைல்ஸ் வச்சு அட்டாக் பண்றாங்க, ஹைப்பர்சானிக் மிசைல் எல்லாம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் அட்டாக் பண்றாங்க. பட் இருந்தாலும் டேமேஜ் அதனால மினிமலா தான் கிளாஸ் பண்ண முடியும். ஒரு நாட்டை நீங்கள் புளிச்சு அதுல ரெஜிம் சேஞ்ச் கொண்டு வரணும், ஒரு பெரிய போடுற மாற்றம் ஏற்படுத்தும்னா உங்களுடைய அந்த ராணுவம் அந்த எந்த நாட்டு மேல நீ போடுங்க, அந்த நாட்டுக்குள்ள போய் இறங்கி சண்டை போட்டதான் உங்களால் அந்த நாட்டை பிடிக்க முடியும், அந்த நாட்டை நீ அடிப்படையை வைக்க முடியும். இது ரெண்டையும் செய்யக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு ஈரான் இல்லை. அப்ப ஈரான் என்ன பண்ணணும்? வான்வெளி தாக்குதலும் பண்ண முடியல, நேவியும் இல்லைங்கிறதுனால தன்னுடைய ராணுவத்தை வச்சு தன்னால் டிஃபெண்ட் தான் பண்ணிக்க முடியும். அதனால இந்த போரை இஸ்ரேல் அமெரிக்கா தைரியமா பண்றாங்க. ஏன்னா அதிகபட்சம் அவனால் என்ன செய்ய முடியும்? தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும். இறங்கி வந்து படையை எடுத்து வந்து அவன் மற்ற நாடுகள்லாம் அடிக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு சப்ளை பண்ற லாஜிஸ்டிக் எல்லாம் கிடையாது. அப்போ ஈரான் வந்து அதிகபட்சம் எத்தனை நாள் தாக்கு பிடிக்கணும் பார்த்துக்குவோம். அதுக்கு இல்லை எங்க இருந்தெல்லாம் மிசைல் லான்ச் பண்றாங்களோ அந்த லான்ச்சர்ஸ், அந்த லான்ச் பேட்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் ஈரான் வந்து சர்ப்ரைஸ் பண்ணத்தான் செய்யும். இறுதி மூச்சு வரை ஃபைட் பண்ணி தான். ஏன்னா இன்னைக்கு இருக்க அரசுக்கு சண்டை போடலைன்னா வேற வழி கிடையாது. அவங்க ஆட்சி விட்டு இறக்கப்பட்டார்கள் என்றால் அவர்கள் நிலைமை, அந்த அதிகாரிகள் நிலைமை மிக 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 மோசமா இருக்குன்னு அவங்களுக்குமே தெரியும். அப்போ அவங்க கண்டிப்பா ஃபைட் பண்ணத்தான் செய்வாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய பிளஸ் வருது. எங்க வருதுன்னு நீங்க பார்க்கணும். அமெரிக்கா இந்த இடத்துல சண்டை போடும்போது நீங்க உக்ரைன் ரஷ்யா வர நீங்க யோசிக்கணும். உக்ரைன் ரஷ்யா வரையா இன்னும் நீண்டுகிட்டே போகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இது அமெரிக்காவோட ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி நீங்க பின்னால இருக்கு. ஏன் உக்ரைன் சப்போர்ட் பண்றாங்க? உக்ரைன் மேல பாசமா கிடையாது. உக்ரைன்ங்கிறது இன்னொரு 3ஆம் நபர். உக்ரைன் வச்சு ரஷ்யாவோட சண்டை போட வச்சு ரஷ்யாவை வீக்கன் பண்றாங்க. அவங்க ரஷ்யா தன்னோட ஆயுதத்தெல்லாம் செலவழிச்சுக்கிட்டே இருக்கு. அவங்க எவ்வளவுக்கு செலவழிக்கணும் அவ்வளவுக்கு இவங்க உக்ரைனுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப என்ன ஆகும்? ரஷ்யா ராணுவமா தன்னோட மிசைல்ஸ் எல்லாத்தையும் செலவழிச்சு ரஷ்யா பொருளாதார நிலைமையிலும் வீக்கன் ஆகும். ராணுவத்தையும் தன்னோட தளவாடங்கள் எல்லாத்தையும் வேஸ்ட் செலவழிக்கும் போது அடுத்து ரஷ்யா வந்து இந்த போர் முடிஞ்சு ஜெயிச்சதுக்கு அப்புறம் ரஷ்யா வந்து ஒரு வீக்கான பொசிஷன் போயிடும். நிறைய வெப்பன்ஸ் அவன் கையில இருக்காது. இந்த சண்டையில அவன் செலவழிச்சிருப்பான். ஆனால் யுத்தம் 2 வருஷம் நடக்கும்போது சில அனுபவங்களை கத்துக்குவாங்க. அதனால ரஷ்யா ராணுவம் பவர்ஃபுல்லா இருக்கும். பட் இருந்தாலும் வெப்பன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்ட்ராய் பண்ணி யூஸ் பண்ணி போயிடும். அப்ப மேற்கத்திய நாடுகள் தங்களோட ஆட்கள் ஒருத்தனை கூட இழக்காம உக்ரைனை செட் பண்ணி வச்சு ரஷ்யா வீக்கன் பண்ணிடுறாங்க. இப்ப ரஷ்யாவுக்கு வெஸ்ட்ங்கிற அந்த சொல்றோம் அந்த மேற்கத்திய நாடுகள், அமெரிக்கா தலைமையான மேற்கத்திய நாடுகள் தான் தனக்கு எதிராக நிக்குதுன்னு ஒரு இது இருக்கு. அவன் அந்த எண்ணெய் அந்த சண்டை போடுறதுக்கு சாங்ஷன் போட்டு எல்லாம் தடை பண்ணிட்டாங்க. இப்ப எண்ணெய் வந்து வித்தா தான் அவனுக்கு காசு. அதை வச்சு சைனாட்ட வச்சு வித்துட்டு கொஞ்சம் போர் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்த எண்ணெய் வர்த்தகத்தை ரஷ்யாவுக்கு கொஞ்சம் காசு வரும். சைனாக்கு ஆல்ரெடி அமெரிக்கா மேல கோவம் இருக்கு. அப்போ அன்னைக்கு உக்ரைன் என்ன பண்ணாங்களோ அதே வேலையை ஈரானுக்கு சைனாவும் ரஷ்யாவும் பண்ணும். அப்ப ஈரானை முன்னால் நிறுத்தி அமெரிக்காவை இந்த போர்ல பாக்டவுன் பண்ணி செலவழிக்க வைக்கணும், அமெரிக்காவை இந்த போர்ல வந்து தோற்கடிக்க வைக்கணும். அதுக்கு முன்னால இருந்து அவங்களால ஜெயிக்க முடியாம ஆக்கணும். என்ன பண்ணுவாங்கன்னா ரஷ்யாவும் சைனாவும்
இனிமேல் கண்டிப்பாக மறைமுகமா ஈரானை பின்னால் வந்து சப்போர்ட் பண்ணத்தான் செய்வாங்க. அவங்க எந்த அளவுக்கு பலமா சப்போர்ட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு ஈரானால போர் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கத்தான் செய்யும். அப்ப எப்படின்னா ஃபிளைட் கொடுப்பாங்க, அதெல்லாம் கொடுப்பாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். மிசைல்குள்ள டெக்னாலஜி எல்லாம் கொடுப்பாங்க, அதுக்கு ஏதாச்சும் வெட்டன்ஸ் சொன்னா அது கொடுப்பாங்க, எல்லாத்தையும் செய்வாங்க. அதே சமயத்தில் மறைமுகமா பணம் மூலமாகவும் எல்லா விஷயங்கள் மூலமாக தன்னை ஈரான் காத்துக்கொள்ள ஈரானுக்கு அவங்க உதவி பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகும், அமெரிக்காவால ஈஸியா போர் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த தள்ளிட்டு போகக்கூடிய விஷயத்த அவங்களால ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போகணும்னா சைனாவும் ரஷ்யாவும் பண்ணுவாங்க. இது ஆல்ரெடி நடந்திருக்கு. வியட்நாம்ல அமெரிக்கா போய் ஜெயிச்சுட்டு ஈஸியா வந்துடும் நினைக்கும் போது வியட்நாம்ல சோவியத் யூனியனும் ரஷ்யா சைனா ரெண்டு கம்யூனிஸ்ட் நாடுகளும் சேர்ந்து அமெரிக்காவை ஜெயிக்க முடியாம அந்த இடத்துல அமெரிக்கா கிட்டத்தட்ட தோந்துதான் வெளில வந்துச்சு. அந்த ஒரு வியட்நாமா ஈரான் அமெரிக்காவுக்கு மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த ஈரான் அரசு மேல எல்லாருக்கும் ஒரு அதிருப்தி, சில பேருக்கு அதிருப்தி இருந்தாலும் ஒரு நாட்டுக்குள்ள போய் இன்னொருத்தர் வந்து அடிக்கும் போது அந்த மக்கள்லாம் பின்னால் சேரத்தான் செய்வாங்க. ஈரானிய மக்கள் ஒரு போராளிகள், அவங்களும் நிறைய பேர் இவங்க பின்னால் சேரத்தான் செய்வாங்க. அப்படி வரும் பொழுது மக்கள் இருப்பார்கள். அரசாங்கத்தை பணம் சைனாவும் ரஷ்யாவும் மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து அவங்க போராட்டம் செய்யத்தான் செய்வாங்க, ரெசிஸ்ட் பண்ணலாம் செய்வாங்க. அப்போ இது ஒரு நீண்ட போரா போகுமானால் அமெரிக்க மக்களிடையே அதிருப்தி வரும். அப்ப என்ன பண்ணி ஆகணும், ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்கா வித்ட்ரா பண்ணி தான் ஆகணும். இதுல லாங் டேர்ம் ரிசல்ட் என்ன வரும் அப்படின்னா, இதுல அமெரிக்கா தனக்கு பெரிய பாதிப்பு இல்ல. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்ல வந்து நம்மளோட என்ன ரொம்ப போலங்கிறதுனால அமெரிக்காவும் ஜாலியா பண்ணுது. அப்போ போக என்ன மற்ற நாடுகள் அமெரிக்கா பிரஷர் போட ஆரம்பிச்சிருவாங்க, வளைகுடா பகுதியை க்ளோஸ் ஆச்சு, நாங்க என்னைக்கு எங்க போவோம்னு. அப்போ அமெரிக்கா அந்த போரை நிறுத்த வேண்டி வரும், நிறுத்தும் அப்படின்னு தான் ஈரானும் போடுது. அப்ப ஈரானுக்கு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான், அமெரிக்காவுக்கு இந்த போர் பண்ணி ஜெயிச்சா உண்டு. ஆனா ஈரான் இந்த போரில் ஜெயித்தான்னா ஈரான் இருக்குமா இல்லையாங்கிற சூழ்நிலை வரும்போது கண்டிப்பா முழுமையாக போராடுவாங்க. இந்த போராட்டம் தொடர்தான் செய்யும். நினைச்ச மாதிரி சீக்கிரமா முடியாது. அப்ப நினைச்ச மாதிரி சீக்கிரமா முடியறதுக்கு வழி இருக்குன்னா காமெடி சொல்ல ஒரே ஒரு வழி இருக்கு, அதை பண்ணா நிச்சயமா அந்த போர் முடியும். நோபல் பீஸ் பிரைஸ்னு ஒண்ணு இருக்கு. அந்த பீஸ் பிரைஸுக்காக தான் ட்ரம்ப் வந்து சில்லறத்தனமா நிறைய வேலையை பண்றாரு. இப்போ உடனே ஒரு மீட்டிங் கன்வீன் பண்ணி இந்த ஆண்டு நோபல் பீஸ் பிரைஸ் நாங்க அட்வான்ஸாவே கொடுக்குறோம், அது டொனால்டு ட்ரம்ப்புக்கு தான் கொடுக்குறோம்னு சொல்லுங்க, சண்டை நிப்பாட்டிடுவார். உண்மையா அதுதான் இதற்கு ஒரே வழி, வேற வழி கிடையாது. ஏன்னா இஸ்ரேல் பிடிச்ச கையிடத்துக்குலாம் இவர் போய் ஆடுறாரு. அப்ப இந்த சண்டை முடியுமான்னா முடியாது. ஏன்னா அமெரிக்காவுக்கு இழப்பதற்கு ஒன்றும் பெருசா இல்லை, இது நேரடியா அமெரிக்காவை பாதிக்க போறோம். அமெரிக்கா நிச்சயமா சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா இந்த சமயத்தில் ராஜேந்திரமாக நிச்சயமா நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, சைனாவும் ரஷ்யாவும் உக்ரைன்ல அமெரிக்கா என்ன பண்ணுதோ அதே மாதிரி பின்னாலும் அவங்க ஈரான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இந்த யுத்தம் முடிவடையாது. இது எவ்வளவுக்கு எவ்வளவு நீள்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உலக எண்ணெய் வர்த்தகத்திற்கு கேடு. உலக எண்ணெய் வர்த்தகத்துக்கு கேடுனா உலக பொருளாதாரத்துக்கே கேடு. குறிப்பா இந்தியாவோட எண்ணெய் வர்த்தகத்துக்கும் இந்தியாவோட பொருளாதாரத்துக்கும் இது மிகப்பெரிய கேடு. அப்போ உலக நாடுகள்லாம் சேர்ந்து அமெரிக்கா மேல ஒரு பிரஷர் போட்டு சண்டை நிப்பாட்டுங்கன்னு சொல்றதுதான் இதுக்கு ஒரே வழி. ஏன்னா இதுல ஈரான் அக்ரஸர் கிடையாது, ஈரான் யார் நாட்டிலையும் போய் சண்டை போடல, இவங்க தான் போய் ஈரான் மேல சண்டை போடுறாங்க. அப்போ தன்னை தற்காத்துக் கொள்கின்ற உரிமை 100% எந்த சட்டப்படி பார்த்தாலும் ஈரான்ட்ட இருக்கு. அவன்கிட்ட ஈரான்ட்ட போய் நீங்க பாப்பா நீ உன்னை தற்காத்துக்காக சண்டை அடைஞ்சு சொல்ல முடியாது. அப்போ அமெரிக்காவை தான் அவங்க போட்டு நீங்க சண்டையை நிப்பாட்டுங்கன்னு உலக நாடுகள் சொல்லும். அது வரைக்கும் என்னோட கணிப்புப்படி இந்த வார் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீள்கின்றதோ அவ்வளவுக்கு உலகத்தின் மேலேயும் உலகத்து எண்ணெய் வியாபாரத்தின் மேலேயும் உலகத்து பொருளாதாரத்தின் மேலேயும் இதனுடைய பாதிப்பு மிக மிக கடுமையாக இருக்கும். அப்போ இந்த போர் இப்போதைக்கு முடியுமான்னா நிச்சயமாக நான் எதிர்பார்ப்பது ஈரான் தன்னால் முடிந்தவரை இந்த போரை தொடர்ந்து செய்யும். அமெரிக்காவை அவங்க எதிர்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ரஷ்யாவும் சைனாவும் பின்னால் வரக்கூடுமானால் இப்போதைக்கு இது முடியாது, ரொம்ப நாள் நடக்கத்தான் செய்யும். மீண்டும் சந்திப்போம்.